அலாரம் அடித்தது. இப்போது சப்பாத்தி சாப்பிடணும் போல் இருக்கு பன்றியா சீதா என்றான் அருமையாக. அவளும் அதுக்குள்ளே பொழுது விடிஞ்சிடுத்தா என்றபடி அவசரமாக எழுந்தாள். இல்ல, மணி 12 தான். உனக்கு கஷ்டமாயிருந்தா வேண்டாம். ராத்திரி வேளையில கேட்டுட்டேல். ஒரு சமயம் போல் இருக்குமா என்றபடி சமையலறைக்குள் போனாள். இரவு வேளையில் நாம் கேட்டு இவள் சப்பாத்தி செய்து தராவிட்டால் இறந்து விடுவோமா என்ன? வைத்தாவின் இதழ்களில் வெற்றி புன்னகை. சண்டை வரும் நாள் அதிக தூரத்தில் இல்லை என்ற நினைவில் மனம் லேசாகியது. மறுநாள் காலை மனத்துடன் வயிறும் கனத்தது. அரை நாள் விடுப்பு கேட்டுக்கொண்டு வீடு திரும்பினான். இன்று கண்டிப்பாக உனக்காவது கோபம் வருமா வராதா என்று மனைவியிடம் கேட்டு இந்த விஷயத்திற்கு ஒரு முடிவு கட்டிவிட வேண்டும் என்று முடிவெடுத்தான். வீட்டுக்குள்ளிருந்து பேச்சு சப்தம் கேட்டது. இதுக்குதாம்மா நான் கல்யாணமே வேண்டாம்னு சொன்னேன்.